வெல்கம் டு லேர்னிங் மேத்தமெட்டிக்ஸ் யூடியூப் சேனல். ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய த கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான த பேப்பர் 1 ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் தமிழ் எலிஜிபிலிட்டி, ஆல்சோ ஜென்ரல் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி, இதுக்கான த கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் நாளைக்கு மார்னிங் 4 noon செஷனில் 9:30 ஆரம்பிக்க போகுது. ஸோ உங்கள் அனைவருக்கும் நம்முடைய அமுதன் அண்ட் அச்சீவர்ஸ் அகாடமி மற்றும் லேர்னிங் மேத்தமெட்டிக்ஸ் யூடியூப் சேனல் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ கண்டிப்பாக இந்த எக்ஸாமில் நீங்கள் எல்லாமே ஒரு சாதனையாளராக வரணும்னு நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம். ஸோ நாளைக்கு மார்னிங் கரெக்டாக உங்கள் சென்டர் எங்கே இருக்குன்னு நீங்கள் கரெக்டாக சர்ச் பண்ணிவிட்டு அந்த சென்டருக்கு மேக்ஸிமம் 9 o'clock ரீச் ஆக பாருங்க, அதாவது பிஃபோர் 9 o'clock. அதுக்கப்புறம் இது ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம், அதனால் நீங்கள் இந்த ஷேர் பண்ணுறது அந்த இஷ்யூஸ் அதில் வராது. இதே மாதிரி கொஸ்டின் பேப்பர் கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். இது வைக்கிற எல்லாமே அந்த ஜென்ரல் ஸ்டடீஸில் தமிழ் எலிஜிபிலிட்டி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், தமிழ்நாடு சொசைட்டி, அட்மினிஸ்ட்ரேஷன், ஜாகிரஃபி, இது மாதிரி ஹிஸ்ட்ரி, இது மாதிரி நீங்கள் வெரைட்டிஸ் ஆஃப் எல்லாமே படிச்சிருப்பீங்க. இது எல்லாமே ஜென்ரல் ஆப்டிடியூட் 25 கொஸ்டின், கரண்ட் அஃபேர்ஸ், இது எல்லாமே நல்லா ரீகால் பண்ணிவிட்டு போங்க. அதுக்கப்புறம் நாளைக்கு டே நம்மளுடையது அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எக்ஸாம் காலுக்கு போகணும். இது நாட் ஓன்லி ஃபார் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், எக்கனாமிக்ஸ் கண்டு, இது நம்மளுடைய கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் இன்டர்வியூ போஸ்ட்டில் எழுதுகிற எல்லா கேண்டிடேட்டுக்கு தான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஏன்னா இன்றைக்கி கூட நிறைய கேண்டிடேட் ஆல் டிக்கெட் வந்துருச்சான்னு கேட்டிருந்தீங்க. ஸோ நம்ம ஆல் டிக்கெட் வந்ததை ஆல்ரெடி நம்ம அப்டேட் பண்ணிட்டோம். எக்காரணத்தை கொண்டும் இந்த எக்ஸாம் யாரும் ஸ்கிப் பண்ணாதுங்க. ஏன்னா இதுக்கு பின்னாடியே இதை ஃபாலோ பண்ணியே நமக்கு கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் நான் இன்டர்வியூ போஸ்ட் அதுக்கான எக்ஸாம் அக்டோபரில் வரப்போகுது. அதனால் இது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டாக இருக்குது இந்த எக்ஸாம். அதனால் இதுக்கு எலிஜிபிளாக இருக்கிற, இதுக்கு ஆல் டிக்கெட் கிடச்சி எல்லா கேண்டிடேட்டுமே சென்டரோட டிஸ்டன்ஸ் பார்க்காம போய் இந்த எக்ஸாம் எழுதுங்க. சார் எனக்கு 100 கிலோமீட்டர் வருது, 150 வருதுன்னு பார்த்து இந்த எக்ஸாம் எழுதாமல் விடாதீங்க. இந்த எக்ஸாம் எல்லாமே அட்டன் பண்ணுங்கள். த August 12 இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டேட் ஃபார் இன் யுவர் லைஃப். இது ஜஸ்ட்டு நாம் எழுதுகிற எக்ஸாமில் ஒன் ஆஃப் தி எக்ஸாமாக இருக்காது. இந்த எக்ஸாம் உங்களுடைய லைஃபையே டர்னிங்காக சேஞ்ச் பண்ணக்கூடிய எக்ஸாமாக கூட இருக்கலாம். அதனால் எல்லாமே ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. ஆல் டிக்கெட்லாம் எடுத்துக்கோங்க, ஐடி ப்ரூஃப் எடுத்துக்கோங்க. உங்கள் எக்ஸாமினேஷன் ஹாலை எந்தவித பதட்டமும் இல்லாமல் 9 o'clock ரீச் ஆகிடுங்க. மார்னிங் நீங்கள் 4 o'clock இல்லை 3 o'clock 5 o'clock கூட எழுந்திரிச்சு நீங்கள் கிளம்பிடுங்க. எக்காரணத்தை கொண்டும் டிலேவாக எக்ஸாம் கணக்கு போகாதீங்க. ஸோ மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக நாளைக்கு நீங்களும் ஒரு சக்ஸஸராக இருக்க நம்முடைய லேர்னிங் மேத்தமெட்டிக்ஸ் யூடியூப் சேனல் மற்றும் அமுதன் அச்சீவர்ஸ் அகாடமி மனதார வாழ்த்துகிறது. Wish you all the best. Wish you all success. So thank you.